Friends, and 12th class chapter 7 example 7.15 பார்க்கலாம். question என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the angle between the curves y is equal to x squared and x is equal to y squared at their points of intersection வந்து 0, 0 and 1, 1. ஸோ இங்கே நம்மளுக்கு ஆங்கிள் பிட்வீன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சம்மில் ஆங்கிள் பிட்வீன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லினாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து m1, அடுத்து m2, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்கேயே கொடுத்துட்டாங்க. அதனால நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், m1 கண்டுபிடிக்கணும், அடுத்து வந்து m2 கண்டுபிடிக்கணும். இப்போ m1 அண்ட் m2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். y is equal to x squared அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் x is equal to y squared அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து m1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். y is equal to x squared. இப்போ நம்மளுக்கு m1னாலே நார்மலா dy by dx. அப்போ இது x வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு வந்து என்ன சொல்றோம்னா x. அப்போ y பண்ணோம்னா என்ன கிடைக்கும், dy by dx. x ஸ்கொயர் பண்ணா 2x கிடைக்கும். x அகெயின் பண்ணும்போது dx by dx கிடைக்கும். ஸோ அப்போ இது கேன்சல் ஆகி அதோட வேல்யூ என்ன ஆகிடும்னா 1. அப்போ dy by dx is equal to 2x. ஓகேவா, அப்போ m1 என்ன கிடைக்குது, m1 அப்படிங்கிறது 2x. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன். நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to y square. இப்போ இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு வந்து என்ன சொல்றோம்னா x. அப்போ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திருப்பி எக்ஸை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dx by dx. ஒய்யை பண்ணும்போது 2y, மறுபடியும் ஒய்யை பண்ணும்போது dy by dx. இது கேன்சலாக என்ன கிடைச்சிரும் 1. அப்போ 2y into dy by dx. நமக்கு dy by dx தான் வேணும். அப்போ இது கீழே கொண்டு போனோம்னா 1 by 2y is equal to dy by dx. ஸோ அப்போ இது நம்ம என்ன எடுத்துக்கலாம், m2 is equal to 1 by 2y. நம்மளுக்கு தேவையான m1 m2 கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்குற அந்த பாயிண்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0, 0. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1, 1. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க 0, 0 அண்ட் வந்து என்னன்னா 1, 1. இப்போ நான் ஃபர்ஸ்ட் 0, 0 இது ரெண்டுலையும் சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் 0, 0 கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணா m1 என்ன வரும் 2 இன்ட்டு இது வந்து x, இது வந்து y. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் 0. இப்போ m2 அப்படிங்கிறது 1 by 2y தானே, 1 by 2y. ஒய்க்கு என்னதான் சப்ஸ்டிட் பண்றோம் 0. அப்போ 1 by 0 ஆயிடுமா. அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிடும் இன்ஃபினிட்டின்னு கிடைச்சிடும். இப்போ நமக்கு m1 வேல்யூவும் m2 வேல்யூவையும் வச்சு தான் பேரலா பெர்பெண்டிகுலரா அடுத்து வந்து ஃபார்முலா யூஸ் பண்றதான்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு m1 m2வும் ஈக்குவலா இருந்தா m1ம் m2வும் ஈக்குவலா இருந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். இது m1ஐயும் m2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்துச்சுன்னா அதை பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு கண்டிஷனும் இல்லை அப்படின்னா நம்ம tan θ வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இங்க கொடுத்துருக்கிற 0வையும் இன்ஃபினிட்டியும் ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் கிடையாது. சரி மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னாலுமே 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா இன்டிடெர்மைன் ஃபார்ம்ல வந்து போயிடும். அப்போ இன்டிடெர்மைன் ஃபார்ம்ல இதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன் 0வையும் இன்ஃபினிட்டியும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இன்டிடெர்மைன் ஃபார்ம் வந்து கிடைச்சிடும். இன்டிடெர்மைன் ஃபார்ம் ஓகேவா. ஸோ அதனால நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ இந்த வேல்யூவை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த m1ஐயும் இந்த m2வையும் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா tan θ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேயா. அப்போ tan θ வந்து மாடுலஸ் ஆஃப் m1 minus m2 by 1 plus m1 into m2. ஓகேவா. இந்த வேல்யூ நம்மளுக்கு 0 அண்ட் இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால அந்த ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ m1 என்ன இருக்குது 2x,
m2 என்ன இருக்குது 1/2. ஸோ 1 + 2x × 1/2. இது கேன்சல் பண்ணலாமா? 2y 2y. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எழுதுறோம். இங்கே 2x இருக்குது, கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணலாம். அப்போ 2x × 2y வந்து என்ன கிடைக்கும்னா 4xy. ஸோ 4xy - 1/2y அப்படின்னு கிடைக்கும். அடுத்து என்ன இருக்கு? 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x/y என்ன இருக்கும்? 1 + x/y. இப்போ இந்த 2y வந்து கீழே கொண்டு வந்துடலாமா? இப்போ கீழே வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னா 4xy - 1/2y × 1 + x/y. சரி, இந்த 2y இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே கொண்டு போய்க்கலாம். உள்ளே கொண்டு போனோம்னா 4xy - 1/2y + 2yx/y. இப்போ என்ன ஆகும்? y கேன்சல் ஆகிடும். 4xy - 1/2y + 2x. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இதுலேருந்து 2 கூட நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ 4xy - 1 2 × y + x. இப்போ tan θ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இது. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஸோ tan θ லிமிட் x, y is tends to என்ன பாயிண்ட் இருந்தது? 0, 0. ஸோ இப்போ இங்கே இதுக்கு பதிலாக எக்ஸு ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0, 0 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? 4 × 0 × 0 0 -1/2 × 0 + 0 என்ன கிடைக்கும்? 0 இது. அப்போ -1/0 கிடைக்கும். 1/0னால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ tan θ ∞. அப்போ θ tan இன்வர்ஸ் ஆஃப் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டின்னா நம்மளுக்கு வேல்யூ என்னது? θ π/2. இப்போ m1க்கு நம்ம கண்டுபிடிச்சதுக்கு வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா π/2, அதாவது 0, 0ங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ இன்னொரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க 1, 1. இப்போ இதை யூஸ் பண்ணி m1 என்ன வருது, m2 என்ன வருதுன்னு பார்க்கலாம். m1 ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 2x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 × 1 வந்து 2. அப்போ m1ஓட வேல்யூ என்னது? 2. இப்போ அதே மாதிரி இந்த 1, 1 m2ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். m2 என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா 1/2y. அப்போ 1/2 × 1 1/2. இங்கே m1ம் m2வும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போனா பேரலல் இல்லை. m1ஐயும் m2வையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வராது அப்படின்னா 1 தான் வருது, -1 வரல. அப்போ இது பெர்பெண்டிகுலரும் கிடையாது. இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா tan θவோட ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So tan θ is equal to modulus of m1 minus m2/1 plus m1 m2. So m1 என்ன இருக்குது? 2, m2 1/2 plus 1/2 into 1/2. அப்போ என்ன இருக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 minus 1/2 1 plus 1. ஏன்னா இது 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 4 minus 1 2 into 2 என்ன இருக்குது? 3 2 2s are 4. அப்போ நம்மளுக்கு tan θ is equal to என்ன இருக்குன்னா 3/4. இப்போ θ is equal to tan inverse of 3/4. ஸோ நம்மளுக்கு 1, 1 சப்ஸ்டிட் பண்ணதுனால வந்த ஆன்சர் வந்து என்னன்னா tan inverse of 3/4. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னா θ is equal to வந்து என்னன்னா π/2. நம்ம θ 1 அதாவது 0, 0க்கு π/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 0, 0க்கு π/2, 1, 1க்கு நம்மளுக்கு tan inverse of 3/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த பேரபோலா வச்சுட்டு நம்ம டயக்ராமுமே ட்ரா பண்ணலாம். ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா y is equal to x squared.
இப்போ y is equal to x ஸ்கொயர்னா நமக்கு பாரபோலால என்ன தெரியும்னா x ஸ்கொயர் is equal to 4ay. இப்போ x ஸ்கொயர் is equal to 4ay அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய பாரபோலா. I think x square is equal to 4ay னா upside parabola. அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x is equal to y square. x is equal to y square நால நம்மளுக்கு என்னது y square is equal to 4ax. அப்ப நம்மளுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய பாரபோலா. இது வந்து என்னது y is equal to x ஸ்கொயர்டு, இது வந்து என்னன்னா x is equal to y ஸ்கொயர்டு. ஸோ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டுமே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லிட்டு ஒரு 2 பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 2 பாயிண்ட் தான் இது ஆரிஜின் 0,0, இது 1,1. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கான அந்த தீட்டா, அதாவது ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். எப்படி இந்த இடத்துல தான் நம்மளுக்கான டான்ஜென்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தீட்டா, இங்கேயும் நம்மளுக்கு தீட்டா. ஸோ இதுதான் இதுக்கான டயக்ராம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.